வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு 12,000 வழங்கப்படுகிறதா? மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றத நம்மளால் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை பார்த்திங்கன்னா செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் 2ஆம் வாரம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் தேதிகள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா தேர்தல் விதிமுறைகள் தளர்ந்துவிடும். ஓகேங்களா? அதனால் அதற்கு பின்பே விண்ணப்பங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பின்பே விண்ணப்பம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஓகேங்களா இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டு உள்ளது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர 11.8 லட்சம் பேருக்கு மறு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்கள். அக்டோபர் இறுதி வரைக்கும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே 1.7 கோடி பேருக்கு இந்த பணமானது கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேர்தலுக்கு பின்பு மேலும் சில விதமான பெண்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு. சரி, 12,000 சொல்லியிருக்கீங்களே, என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டால் 12 மாதத்துக்கு எவ்வளோ வாங்குகிறோம்? 12,000 ரூபாய் வாங்குகிறோம். குறிப்பாக செப்டம்பர் மாதம் கொடுக்கப்பட்டது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 8 மாதங்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இப்போ வரைக்கும் 8,000 ரூபாய் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? 8,000 ரூபாய். இதில் இந்த 8,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா வாங்கப்பட வேண்டிய பெண்களும் வாங்கப்படாமல் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது வாங்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை பார்த்தீங்கன்னா உயர்த்தி சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் உயரிய நோக்கமும் பார்த்தீங்கன்னா கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே கிடையாது நண்பர்களே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கிடைக்காத நபர்களுக்குமே ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு கிடைத்து விடும்பா அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்க பெறாத அனைத்து விதமான பயனாளிகளுக்குமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 12,000 ரூபாய் என்பது இது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமௌண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி. நன்றி, வணக்கம். அடுத்த